நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி போகி, நாளைக்கு தான் பொங்கல். நாளைக்கு நம்ம சேனல் வீடியோ போட மாட்டோம். ஸோ வீடியோ போட்டாலும் நீங்கள்லாம் பிஸியாக இருப்பீங்க, பொங்கல் பிஸியில் வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஸோ நம்ம மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி நம்ம வீடியோ போடுவோம். நாளைக்கு ஒரு நாள் நம்ம சேனலை ஃப்ரீயாக விட்ருவோம். ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். அனைவரும் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா RPF எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான 15 பொது அறிவு கேள்விகள் பார்க்க போகிறோம். 15 ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். எக்ஸாம் துணைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இன்றைக்கி தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை மறக்காமல் குரூப்பில் கேட்கலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த கொஸ்டினை பற்றி பார்க்கலாம். இந்த 15 கொஸ்டினோட PDF டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க அந்த 15 கொஸ்டினை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மீன்கள் இல்லாத ஆறு எது? ஜோர்டான் ஆறு. மீன்கள் இல்லாத ஆறு எது? ஜோர்டான் ஆறு. ரெண்டாவது கொஸ்டின், ஜிம்பாப்வேயின் நாணயம் எது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டாலர். ஜிம்பாப்வேயின் நாணயம் எது? டாலர். மூணாவது கொஸ்டின், முத்துசுவாமி தீட்சிதர் பிறந்த ஊர் எது? திருவாரூர். முத்துசாமி தீட்சிதர் பிறந்த ஊர் எது? திருவாரூர். நாலாவது கொஸ்டின், சியாமா சாஸ்திரிகள் பிறந்த ஊர் எது? தஞ்சாவூர். சியாமா சாஸ்திரிகள் பிறந்த ஊர் எது? தஞ்சாவூர். அஞ்சாவது கொஸ்டின், KP சுந்தராம்பாள் மோதிலால் நேரு மறைவு குறித்து பாடியவர் யார்? இரங்கர் பா. KP சுந்தராம்பாள் மோதிலால் நேரு மறைவு குறித்து பாடியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இரங்கர் பா. ஆறாவது கொஸ்டின், தாய்லாந்தின் நாணயம் எது? பாகத். தாய்லாந்தின் நாணயம் எது? பாகத். ஏழாவது கொஸ்டின், MM தண்டபாணி தேசிகர் நடித்த முதல் படம் எது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பட்டினத்தார். MM தண்டபாணி தேசிகர் நடித்த முதல் படம் எது? பட்டினத்தார். எட்டாவது கொஸ்டின், இந்தியா அக்காலத்தில் யாரால் ஆளப்பட்டது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்கள். இந்தியா அக்காலத்தில் யாரால் ஆளப்பட்டது? குப்தர்கள். ஒன்பதாவது கொஸ்டின், சாவித்திரி எனும் படத்தில் ஆண் வேடம் அணிந்து நடித்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா S. சுப்புலட்சுமி. சாவித்திரி எனும் படத்தில் ஆண் வேடம் அணிந்து நடித்தவர் யார்? S. சுப்புலட்சுமி. பத்தாவது கொஸ்டின், சீக்கிய மதத்தை நிறுவியவர் யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா குரு நானக். சீக்கிய மதத்தை நிறுவியவர் யார்? குரு நானக். 11வது கொஸ்டின், பட்டு உற்பத்தி செய்யும் இடம் எது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா திருபுவனம். பட்டு உற்பத்தி செய்யும் இடம் எது? திருபுவனம். 12வது கொஸ்டின், இன்கா பேரரசின் மிக சிறந்த அரசர் யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சினான்சி ரோக்கா. இன்கா பேரரசின் மிக சிறந்த அரசர் யார்? சினான்சி ரோக்கா. 13வது கொஸ்டின், பாலை நில கடவுள் யார்? கொற்றவை. பாலை நில கடவுள் யார்? கொற்றவை. 14வது கொஸ்டின், நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் எங்கு குடியேறினார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து. நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் எங்கு குடியேறினார்? சுவிட்சர்லாந்து. 15வது கொஸ்டின், அப்பளம் தயாரிக்கும் தொழில் எங்கு நடைபெறுகிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கல்லிடைக்குறிச்சி. அப்பளம் தயாரிக்கும் தொழில் எங்கு நடைபெறுகிறது? கல்லிடைக்குறிச்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 15 பொது அறிவு கேள்விகள் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை மறக்காமல் குரூப்பில் கேளுங்க. உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். நன்றி.